டெட் எக்ஸாமில் சைக்காலஜியில் யூனிட் 6 ஆளுமை என்று கேள்விப்பட்டிருப்போம். இங்கிலீஷில் பர்சனாலிட்டி, அதனுடைய மீனிங் அண்டு நேச்சர், பொருள் மற்றும் தன்மையின் அடிப்படையில் இவற்றினுடைய பொதுவான பொருள் ஜென்ரல் மீனிங் என்ன அப்படின்னா, ஆளுமை பர்சனாலிட்டி என்ற சொல் லத்தீன் சொல்லான பர்சனா. ஏற்கனவே கூட நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் பர்சனா என்ற சொல்லானது எந்த மொழியிலிருந்து தோன்றியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா லத்தீன். இவற்றினுடைய பொருள் என்ன அப்படின்னா, முகமுடி, மாஸ்க், கதாபாத்திரங்கள் சித்தரிக்கு நடிக்கக்கூடியதை முகமுடி என்றும், வரையறைகள் அப்படின்னு பார்க்கப்படும்போது ஜேபி வாட்சன் 1930, அடுத்து மார்டன் பிரின்ஸு, ஆல்ஃபர்டு 1948. உற்றுநோக்கல் மூலம் கண்டறியப்படும் செயல்பாடுகளின் தொகுப்பே ஆளுமை என்று ஜேபி வாட்சன், நடத்தியலின் தந்தையாக அழைக்கக்கூடிய அமெரிக்க நாட்டை சார்ந்த ஜேபி வாட்சன். அந்த கொஷின் பேப்பரில் கீவேர்டு நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, அப்சர்வேஷன் பேஸ்டு ஆக்டிவிட்டீஸ் என்பது. அதற்கடுத்ததாக மார்டன் பிரின்ஸ், உயிரியல் ரீதியான பிறவித்தன்மைகள், தூண்டுதல்கள் மற்றும் அனுபவத்தால் பெறப்பட்ட தன்மைகளின் மொத்த தொகுப்பை ஆளுமை என்று வரையறுக்கிறார். டிஸ்பொசிஷன்ஸ், இன்ஸ்டிங்க்ட்ஸ், அக்வயர்டு எக்ஸ்பீரியன்ஸ், இன்னேட் அண்டு அக்வயர்டு ட்ரைட்ஸ். இன்னேட் பாரம்பரியம், பெறப்பட்ட கூறுகள், உளக்கூறுகள், ட்ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக ஆல்ஃபர்ட் பார்வையில் சூழலுக்கு தனித்துவமான தகவமைப்பை தீர்மானிக்கும் தனிநபருக்குள் இருக்கும் மனோதத்துவ அமைப்புகளின் இயக்கவியல் அமைப்பு, டைனமிக் ஆர்கனைசேஷன் அண்டு யுனிக் அட்ஜஸ்ட்மெண்ட் என்று வரையறுக்கிறார்.